ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் பைலிஃப், வாட்ச்மேன், மசால்ச்சி. ஸோ இவங்களுக்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, தென்னை மரப்பியர் சாதாரண நடவு முறையில் டேஷ் இடைவேளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும். ஆப்ஷன் டி 25 அடி. பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண். ஆப்ஷன் பி வண்டல் மண். 1 ஏக்கர் பரப்பளவு என்பது டேஷ் சென்ட்களை உள்ளடக்கியது. ஆப்ஷன் பி 100. நிழலில் வளரக்கூடிய அழகிய புல் வகை எது? ஆப்ஷன் பி எருமைப்புல். கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றுள் எதை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் சி குளோர்பைரிபாஸ். பொறுத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. இதுவும் பொறுத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 5, 2, 4, 3, 1. பசுந்தாள் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் டேஷ் சத்து அதிகமாகிறது. பசுந்தாள் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் டேஷ் சத்து அதிகமாகிறது. ஆப்ஷன் ஏ தழைச்சத்து. சாக்லேட் இனிப்பு வகைகள் டேஷ் மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி கொக்கோ. ஏழைகளின் ஆப்பிள் என டேஷ் பழம் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கொய்யா. வெப்ப மரத்தின் டேஷ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் சி விதை. அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களில் மனித உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கை குறியீடு இருக்கும். அதில் எந்த சைகை அதிக விஷத்தன்மை உடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும்? ஆப்ஷன் பி அபாயம். தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம்? ஆப்ஷன் ஏ மரங்கள். மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம். ஆப்ஷன் சி பச்சை. ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 5. பஞ்சகவ்யம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்பெறுகிறது? ஆப்ஷன் ஏ நாட்டுப்பசு. பஞ்சகவ்யம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? ஆப்ஷன் பி 30 நாட்கள். கீழ்கண்ட செடிகளில் வீட்டினுள் வளர்க்க உகந்த அழகு செடி. ஆப்ஷன் பி டைபன் பேக்கியா. மா பயிரில் பூ பூக்க தொடங்கும் காலம். ஆப்ஷன் சி மார்கழி இருந்து தை. மா சாகுபடியில் சாதாரண நடவு முறையில் பின்பற்றப்படும் பயிர் இடைவேளி. ஆப்ஷன் சி 30 அடி.
சிவப்பு கூன் வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் எது? ஆப்ஷன் சி தென்னை. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் டேஷ் மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி 3 மடங்கு. தமிழகத்தின் மாநில மலர்? ஆப்ஷன் சி செங்காந்தல், குளோரியோசா சூப்பர்பா. வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் எது? ஆப்ஷன் பி சப்போட்டா. பின்வருவனவற்றுள் வாசனை பயிர் எது? ஆப்ஷன் பி மிளகு. பொறுத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 3, 5, 4, 2, 1. ஒரு ஹெக்டேர் ஈக்குவல் டு டேஷ் ஏக்கர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 2.5. இந்தியாவின் மிக நீளமான நதி? ஆப்ஷன் ஏ கங்கை. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன? ஆப்ஷன் டி பனைமரம். எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது? ஆப்ஷன் பி தமிழ்நாடு. காளான்களில் கீழ்கண்டவற்றில் எது இல்லை? ஆப்ஷன் சி குளோரோஃபில். வெண்டை பயிரின் வயது டேஷ் மாதங்கள் ஆகும்? ஆப்ஷன் சி 4 மாதங்கள். பழம் காய்க்கும் மரங்களுக்கு எப்பொழுது கவாத்து செய்ய வேண்டும்? ஆப்ஷன் பி பழங்கள் அறுவடை முடிந்த பின்னர். எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை? ஆப்ஷன் சி நெல் மற்றும் கோதுமை. எந்த மலரிலிருந்து குல்கான் தயாரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ரோஜா. மா, பலா, வாழை என்பது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி உம்மை தொகை. மரகத புறா எங்கு வாழ்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மலைக்காடுகள், அடர்ந்த ஈரமான இடங்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள்? ஆப்ஷன் சி பயன் தராத. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும்? ஆப்ஷன் டி பொறை. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது? ஆப்ஷன் சி கை பிளஸ் பொருள். சார்பெழுத்துகள் டேஷ் வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 10. பணிவு என்பது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தவறு எனில், தன் கருத்தை விளக்கமாக்க கூறுதல். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் டி புலரி. கீழே கண்ட வாக்கியத்தில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு சரியான பொருள் தருக. பழந்தமிழரின் கடமைகளுள் ஒன்று பொருளிடுதல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பொருள் பெருக்குதல். உவர்நிலம் என்பதன் பொருள்? ஆப்ஷன் ஏ உப்புத்தன்மை உள்ள நிலம். ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு? ஆப்ஷன் பி திருவருட்பா. உலக பொதுமறை என போற்றப்படுவது? ஆப்ஷன் சி திருக்குறள். மாநகர் என்பது? ஆப்ஷன் ஏ உரிச்சொல்.
தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் பி மதுரை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் மீதம் இருக்க கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.